எக்காள தொனியுடனே கர்த்தரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு இக்கட்டான சூழ்நிலைகளிலும் தேவனுக்கு சாட்சிகளாயிருப்போம் என்பதே. பவுலும் சீலாவும் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை பட்டணங்கள் தோறும் அறிவித்துக் கொண்டு போகும்போது அநேக இடங்களில் பெரிய பெரிய எதிர்ப்புகளை அவர்கள் சந்திக்க வேண்டியதாயிற்று. இங்கே நாம் பார்க்கும்போது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உள் காவலறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழுவத்தில் மாற்றி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்து பாடினார்கள். அப்பொழுது சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மிகுந்த அவமானம், வேதனை, பரியாசம் இவைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பவுலும் சீலாவும் கர்த்தருக்கு சாட்சிகளாக கர்த்தரை துதித்து பாடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்தார்கள். அதை சிறைச்சாலையில் இருக்கும் கைதிகள் அனைவரும் கேட்டார்கள். கடினமான சூழ்நிலைகளை நாம் கடந்து போகும்போது நாம் எப்படியாக அதை வெளிக்காட்டுகிறோம்? கர்த்தரை துதிக்கிறோமா? ஜெபம் பண்ணுகிறோமா? இது மிகவும் முக்கியமானதாகும். கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்தும் போதுதான் மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை நாம் சாட்சிகளாக, கர்த்தருக்கு சாட்சிகளாக வெளிக்காட்டுகிறோம். நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைகளை அறிந்தவர்கள் நம்முடைய சாட்சிகளை கேட்டு தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புவார்கள். கடினமான இக்கட்டான சூழ்நிலைகளின் மத்தியிலும் கர்த்தரையே சார்ந்து கொண்டு கர்த்தரை துதித்து கொண்டாடி ஜெபித்து கர்த்தருக்கு சாட்சிகளாக இருப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் முன்பாக உமக்கு சாட்சிகளாக நாங்கள் நிற்கும்படிக்கு நீர் எங்களுக்கு பலனையும் கிருபையையும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.